வணக்கம். இ-ஆஃபீஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி வீடியோ நம்பர் 21. இந்த 21st வீடியோவில் நம்ம என்ன தெரிவிக்க போகிறோம்னா, இ-ஆஃபீஸில் இஷ்யூனா என்ன, ரெசிப்ட்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இஷ்யூனா என்ன, இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன, எப்போ இந்த இஷ்யூ வந்து ரெசிப்டாக மாறுது, யார் இஷ்யூ அனுப்புகிறாங்க, இஷ்யூ அனுப்பிச்சாங்கன்னா எங்கே ரிசீவ் ஆகுது, இந்த மாதிரி சில பேசிக் தகவல்கள் எல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த இஷ்யூவை நீங்கள் ரெசிப்டாக மாற்றுறீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் தான் இட் இஸ் கால் டயரைசிங். ஒரு இஷ்யூவை நான் ரெசிப்டாக மாற்றுறேன்னா இட் இஸ் கால் டயரைசிங். ஸோ இன்டெப்த்தாக நெக்ஸ்ட் நான் சப்சிக்வெண்ட்டாக உங்களுக்கு அந்த ஒர்க் ஃப்ளோ காமிக்கும் போது உங்களுக்கு என்ன பெட்டராக புரியும். பட் இந்த வீடியோவில் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன தகவல்னா, ஒரு இஷ்யூன்னு ஒன்று இருக்குது, அதை ரெசிப்டாக மாற்ற போகிறேன். இஷ்யூனா எங்கே இருக்கும், ரெசிப்ட்னா எங்கே இருக்கும், இஷ்யூனா என்ன, ரெசிப்ட்னா என்ன. ஸோ வில் கோ டு த கண்டென்ட் நவ். இப்போது என்னோட லாகின் பேஜ் போகிறேன் நான். இப்போ நான் ஒரு இ-ஆஃபீஸ் யூசர். நமக்கு தெரியும் இந்த இ-ஃபைல் சர்வீஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இ-ஃபைல் கிளிக் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் கவனிச்சிங்கன்னா இப்போது ரெசிப்ட் எனக்கு இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இப்போது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸில் இருக்கேன். எனக்கு இப்போ சீஃப் ஆஃபீஸ்லேருந்து ஒரு தபால் அனுப்புகிறாங்கன்னா அதை ரெசிப்டாக அனுப்புவாங்க. அது என்னோடய ரெசிப்ட் இன்பாக்ஸில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதை நான் படிச்சுட்டு நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட்டாக என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணுன்றது எனக்கு தெரியும். போட்டு என்ன ஃபைல் பண்ணுவேன், இல்லை க்ளோஸ் பண்ணுவேன், இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைலில் வைட் பண்ணுவேன். ஸோ நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியும். பட் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க சீஃப் ஆஃபீஸ்லேருந்து, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ ரெசிப்டாக அனுப்பாமல் இஷ்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது, ISSUE. இந்த இஷ்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் அனுப்புகிறாங்கன்னா இது எங்கே வரும்னா இந்த ரெசிப்ட் இன்பாக்ஸில் வராது. ஏன்னா அது எங்கே இருக்குன்னா, இப்படி இந்த பக்கம் இடதுபுறம் வந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் மெயின் ஹெட்டிங்ஸ். இந்த ரிசீவ்டு லெட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 4 அண்ட் 5th ஐகான். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணேன்னா எனக்கு அதில் இன்ட்ரா இ ஆஃபீஸ், இன்டர் இ ஆஃபீஸ் அண்ட் வி ஹாவ் இமெயில் டைரைசேஷன். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் சப்சிக்வெண்ட் வீடியோஸில் சொல்கிறேன். பட் இன்ட்ரா அண்ட் இன்டருக்கு மட்டும் இப்போ நான் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். இஷ்யூ அப்படின்னு ஒன்றை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இஷ்யூனா என்னன்றது நான் சொல்லலை. பட் இஷ்யூவில் ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கிறாங்க, இன்ட்ரா இ ஆஃபீஸ், இன்டர். இன்ட்ரானா நமக்கு தெரியும், வித்தின் த தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் யூனிட்ஸ், டிபிஓ, சிபிஓ, ரேஞ்ச் ஆஃபீஸ், ஜோன் ஆஃபீஸ், அங்கேருந்துலாம் இஷ்யூ அனுப்பிச்சாங்கன்னா இங்கே வரும். இன்டர் அப்படின்னா இட் இஸ் இன்டர் டிபார்ட்மெண்டல். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, எக்ஸாம்பிள் செக்ரட்டரியேட்லேருந்து அனுப்பலாம், இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்லேருந்து அனுப்பலாம், இல்லை ட்ரெஷரியிலேருந்து அனுப்பலாம். வாட் எவர் இட் இஸ், கான்செப்ட் என்னன்னா இன்ட்ரானா தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது மட்டும், இன்டர்னா தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்படாத மற்ற டிபார்ட்மெண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து இஷ்யூ வருது அப்படின்னா. ஓகே, இப்போ இன்ட்ரா இ ஆஃபீஸ் இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே இருக்கிறது தான் எனக்கு வந்திருக்க இஷ்யூனா ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க, வெரி சிம்பிள். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுக்குறேன். ரெசிப்ட் இருக்குல்ல, ரெசிப்டில் இன்பாக்ஸ் போகிறேன், என்ன ரெசிப்ட்னு படிக்கிறேன், புட்டின ஃபைல் போடுறேன், போட்டுட்டு ஒன்று வைட் பண்ணுறேன், இல்லை கிரியேட் அ ஃபைல் கொடுத்து புதுசாக ஒர்க் பண்ணுறேன். பட் ஆனால் இஷ்யூனா என்னென்னா, எனக்கு இது ஒரு டாக்குமெண்ட்டாக வந்திருக்கு, அவ்வளோதான், ஒரு தபாலாக வந்திருக்கு. இதை நான் ரெசிப்டாக மாற்றணும். நான் ரெசிப்டாக மாற்றினா மட்டும்தான் ஒரு ஃபைலில் என்னால் இங்கே இருக்கக்கூடிய இந்த இஷ்யூவில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை ஒரு தபாலை நான் ஒரு ஃபைலில் போட்டு ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் பண்ண வேண்டிய ப்ராசஸ்லாம் இப்போ நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாட் டைரைஸ்ட், நீங்கள் இந்த டைரி ஸ்டேட்டஸில் நாட் டைரைஸ்ட்னு இருக்குது, இதெல்லாம் டைரைஸ்ட்னு இருக்குது, இது நாட் டைரைஸ்ட், நாட் டைரைஸ்ட். இது என்ன மீனிங்னா, இந்த டைரைஸ்ட் அப்படிங்க கொடுத்துருக்கிறது இந்த பர்டிகுலர் இஷ்யூ ISSUE, இந்த இஷ்யூவை நான் வந்து டைரைஸ் பண்ணிட்டேன். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், ஒரு இஷ்யூவை ரெசிப்டாக மாற்றுறோம்னா அதுக்கான ப்ராசஸ் இட் இஸ் டைரைசிங். அந்த மாதிரி மாற்றிட்டாங்க, அதனால இது டைரைஸ்ட்னு வந்துடுச்சு. இப்போ எக்ஸாம்பிள் இந்த இஷ்யூ நான் எடுத்துக்கிறேன். இந்த இஷ்யூலாம் உங்களுக்கு எங்கேருந்து வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூ மெத்தட் ஆஃப் ஒரு தபாலை டிஸ்பேச் பண்ணுறதுக்கு இந்த இஷ்யூ மெத்தட் யூஸ் பண்ணுறது இல்லை, நார்மலாக ரெசிப்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் மைட் பி ஃப்ரம் செக்ரட்டரியேட்ஸ் இல்லை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்ஸ், அங்கேருந்து தான் வந்து உங்களுக்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி இஷ்யூவில் அனுப்புறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த இஷ்யூ பற்றி சொல்லணும் அப்படின்னா, டைரேஸ்ட் நாட் டைரேஸ்டுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாச்சு. இப்போ நாட் டைரேஸ்ட்னு ஒன்று எடுத்துக்கிறேன்.
இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா நான் இதை போய் கிளிக் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்க, இதெல்லாம் கிளிக் பண்ண முடியல, என்னால் கிளிக் பண்ண முடியல. பட் இங்கே போனோடனே கிளிக் பண்ணுற மாதிரி எனக்கு ஐகான் மாறிடுது. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்திருக்க டாக்குமெண்ட் என்னன்னு நான் இங்கேயே படிச்சுக்கலாம். படிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரைனிங் டெஸ்ட்டுக்காக, சாரி, எக்ஸ்பிளனேஷனுக்காக கொடுக்குற வீடியோன்றதுனால இது இந்த கண்டென்ட் வேணால் இரலவெண்ட்டாக இருக்கலாம். பட் ஏதோ ஒரு ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்க ஒரு லெட்டர் இல்லை மெமராண்டம் இல்லை கவர்மெண்ட் ஆர்டர், வாட் எவர் இட் இஸ், நம்மளுக்கு நார்மலாக தபாலில் வருது இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே இருக்கும். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணால் நான் என்னென்னு படிச்சுக்கிறேன். படித்ததுக்கப்புறம் இதே பேஜில் லாஸ்ட்டாக நான் இங்கே வரேன். வந்ததுக்கப்புறம் இங்கே டயரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது எனக்கு. இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி மாறிடுச்சுங்க. இந்த கண்டென்ட்னு சொல்லிட்டு .docx அப்படின்னு இருக்குல்ல. இப்போ நான் இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன தெரிவிக்கணும்னா, இப்போ வாட்ச் பண்ணுங்கள். இந்த டாக்குமெண்ட்றது இப்போ நான் கிளிக் பண்ணி படித்தேன்ல, அது இந்த கண்டென்ட் என்னன்னா, நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டிராஃப்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா டிராஃப்டில் அட்டாச்மெண்ட்ஸ் கொடுப்பீங்க கீழே. அந்த அட்டாச்மெண்ட்ஸ் தாங்க இது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க .docx இது வந்து ஒரு வேர்ட் ஃபைலை சேர்த்துருக்காங்க. ஸோ இதை நம்மளால் ரெசிப்டாக மாற்ற முடியுமா முடியாதான் நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இப்படி நான் போடுறேன். போட்டுட்டு இந்த பக்கம் வரணும். நாங்கள் இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஐக்கான் மாதிரி இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணால் இங்கே வந்துடுது. இப்போ நான் டயரைஸ்ன்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இன்வேலிட் டிஸ்க் ஃபைல் ஐடின்னு வருது. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா இ ஆஃபீஸில் ரெசிப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்லி பிடிஎஃப்ஸ் கேன் பி அட்டாச்டு. ஸோ இப்போ இதை நான் எடுக்கணும்னா, இங்கேருந்து எடுத்துடணும்னா இதை டிக் பண்ணி இந்த இந்த பேக் ஐக்கான் மாதிரி இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணால் இங்கே வந்துடும். இஷ்யூ அண்ட் ரெசிப்டுக்கான ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இப்போ சொல்கிறேங்க. இப்போ கவனிச்சிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இது ஒரு லெட்டர். இந்த லெட்டர் வந்து என்னோட ஆஃபீஸ்க்கு ரெசிப்டாக வந்திருக்கு. இது வந்து ரெசிப்டாக வந்திருக்கு அப்படின்னா எனக்கு ரெசிப்ட்ஸில் இன்பாக்ஸில் இங்கே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நான் புட்டின ஃபைல் கொடுப்பேன், க்ரியேட் ஃபைல் கொடுப்பேன். இந்த விஷயங்கள்லாம் பண்ணி நான் இப்போ க்ரியேட் ஃபைல் டு புட்டின் கொடுத்துட்டேன் அப்படின்னா எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரி இருக்குங்க. இப்படி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் அந்த தபால் வந்து இதுதான் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பண்ண ப்ராசஸ்க்கான தபால் வந்து இதுதான், ஒரு அசம்ஷன். இப்போ இப்படி இருக்குன்னா, இப்போ இந்த தபாலுக்கு என்னோட நோட் ஃபைலில் நான் ஒரு ரெஃபரன்சிங் கொடுக்கணும்னா என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் மைட் பி ஒரு ஜிஓ. அந்த ஜிஓ என்கிட்ட ஃபிசிக்கலாக இருக்குது என் ஆஃபீஸ் டெஸ்கில். நான் என்ன பண்ணுவேன், அதை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி க்ரியேட் ரெசிப்ட் கொடுத்து க்ரியேட் எலக்ட்ரானிக் போயிட்டு அதை அப்லோட் பண்ணி இந்த ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் அந்த ஜிஓ வந்து எனக்கு ரெசிப்ட்ஸ் கிரியேட்டடில் இங்கே லிஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் அந்த ஃபைல் போவேன். ஃபைல் போயிட்டு இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணேன்னா எனக்கு டிஓசி கிடைக்குது. அட்டாச் ரெசிப்ட் கொடுப்பேன். ரெசிப்ட் கொடுத்து அந்த பர்டிகுலர் ரெசிப்ட் என்னவோ, இப்போ எக்ஸாம்பிள் இதுதான் அந்த ரெசிப்ட்னா அந்த ஜிஓ, ரெசிப்டில் அந்த ஜிஓ இருக்குது, அட்டாச் பண்ணிக்கிறேங்க. இது நான் எனக்கு வந்திருக்க ரெசிப்டில் ஒரு ஜிஓ ரெசிப்டை வந்து ஒரு ஃபைலில் போட்டதுக்கப்புறம் ஒரு ஜிஓவை அந்த ஃபைலில் சேர்க்கணுன்னா நான் இவ்வளோ பண்ணுறேங்க ரெசிப்ட் பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் இதுவே என்கிட்ட ஒரு இஷ்யூவாக வந்திருக்குங்க. இப்போ இது வந்து ஒரு இஷ்யூ. இதுதான் நம்ம இப்போ பார்த்த லெட்டர்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு படிக்கும் போதே தெரியுது, ஓ இந்த 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 தபால் சம்மந்தமாக நான் ஒரு நோட் ஃபைல் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஜிஓவை வந்து நான் அட்டாச் பண்ணி அதை நான் ரெஃபரன்ஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த டயரைஸ் பண்ணுறீங்கல்ல, பண்ணும் போது இந்த தபாலை வந்து கிளிக் பண்ணி வலதுபுறம் கொண்டு வந்துடுவீங்க. நம்ம என்ன இஷ்யூவில் தான் இருக்கும். அடுத்து நம்ம சொல்லியாச்சு, இந்த அட்டாச்மெண்ட்ஸும் பிடிஎஃப்ல இருந்தால் மட்டும்தான் இதை கிளிக் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்து சேர்க்க முடியும். இது .docல இருக்குது, அதனால சேர்க்க முடியாது. இங்கே பாருங்க ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபீச்சர், இந்த அப்லோட் நியூ டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல நான் இங்கேவே என்னோட ஜிஓவை சேர்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் லெட் திஸ் பி த ஜிஓ. நான் ஜிஓவை அப்லோட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ எனக்கான தபால் என்னோட இப்போ எக்ஸாம்பிள் சீஃப் ஆஃபீஸ்லேருந்து வந்து தபால் இருக்குது. அதுக்கு நான் என்னோட ஆஃபீஸருக்கு ஒரு நோட் ஃபைல் புட்டப் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஜிஓ எனக்கு ரெஃபரன்சிங் தேவைப்படுதுன்னா நான் இஷ்யூவாக வந்துச்சுன்னா இப்போ இங்கேயே நான் அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ ஐ எம் கிளிக்கிங் டயரைஸ். இப்போ கவனிச்சிங்கன்னா வெரி சிம்பிள். இப்போ இது வந்து எனக்கு வந்து தபாலுங்க, எனக்கு வந்து லெட்டர், ஒரு அசம்ஷன் எக்ஸாம்பிளுக்காக. இது நான் அட்டாச் பண்ண ஜிஓ. இப்போ எவ்வளோ பெரிய ப்ராசஸ் வந்து நம்ம சிம்பிளாக பண்ணிட்டோம். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் டிஓசி கிளிக் பண்ணி அட்டாச் ரெசிப்ட் கொடுத்து அந்த ரெசிப்ட் அங்கே கொண்டு வரதுக்கு நான் க்ரியேட்லாம் பண்ணணும். க்ரியேட் எலக்ட்ரானிக் போயிட்டு அப்லோட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணல. இது எல்லாத்தையுமே இந்த இஷ்யூ மெத்தட் ஆஃப் டெஸ்பேச்சில் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம்.
ஸோ பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த இஷ்யூ மெத்தட் ஆஃப் டிஸ்பேச் பண்ணுறது இல்லை. ஸ்பெசிஃபிக்காக கலெக்டரேட்ஸ் அண்ட் அதர் தமிழ்நாடு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் மற்றவங்க பண்ணுறாங்க. இப்போ இதுக்கப்புறம் வெரி சிம்பிள் ப்ராசஸ்ங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த இது லெட்டர்னே வச்சுப்போமே, சும்மா நான் டெஸ்ட்னு போட்டுக்கிறேன். இதை பண்ணிட்டு நீங்கள் ஜென்ரேட் அண்ட் சென்ட் கொடுக்கக்கூடாது. யூ ஹேவ் டு கிளிக் ஆன் ஜென்ரேட். ஏன்னா நீங்கள் தான் ஃபைல் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரெசிப்ட்ஸில் கிரியேட்டடில் இருக்கும். இதுதான் அது. இதை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணுவீங்கள்ல, புட்டின ஃபைல் கொடுத்து வாட் எவர் இட் இஸ் கிரியேட் ஃபைல் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன அடுத்தடுத்து பண்ணணும்னு. ஸோ சிம்பிளாக ப்ரீஃப் பண்ணணும் அப்படின்னா, இஷ்யூ அப்படின்னு சொல்கிறதும் தபால் தான், ரெசிப்ட்னு சொல்கிறதும் தபால் தான் என்னோட ஆஃபீஸ்க்கு வருது. ரெசிப்டா எனக்கு என்னோட லாகின் ஆஃபீஸ் லாகின்ல தபால் வருதுன்னா இன்பாக்ஸில் வந்துடும். இதுவே இஷ்யூவாக வருதுன்னா இந்த ரிசீவ்ட் லெட்டர்ஸில் இன்ட்ரா ஆஃபீஸ் இங்கே வரும். நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து வருதுன்னா அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் இஷ்யூஸ். டைரேஸ் அண்ட் நாட் டைரேஸ்னா என்னன்னு சொன்னோம். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தா அந்த தபாலை படிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதை தான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் கொடுத்தோம். நாட் டைரேஸ்ட்னு இருந்தது, இப்போ டைரேஸ்ட்னு மாறி போச்சு. ஸோ இப்போ இதை எடுத்து டைரேஸ் பண்ணோன்னா அகைன் ஹேவ் டு கிளிக் ஆன் திஸ். இந்த பக்கம் கொண்டு வரணும். ஜிஓஸ் ஏதாச்சும் சேர்க்கணும்னா இப்போ ஆல்ரெடி சும்மா ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம் எக்ஸாம்பிளுக்காக. இதை கிளிக் பண்ணி இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ பிடிஎஃப் மட்டும்தான் இருக்கணும். பண்ணிவிட்டு டைரேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ரெசிப்ட் கிரியேஷன் பேஜ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே என்ன இருக்கோ இதை பார்த்து இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ரெசிப்ட்ஸில் கிரியேட்டடுக்கு அந்த இஷ்யூ வந்து ரெசிப்டாக மாறி போயிடும். இதுதான் அதுன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு புட்டின ஃபைல் கொடுத்து யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஸோ கான்செப்ஷுவல் கிளாரிட்டி இஷ்யூ அண்ட் ரெசிப்ட்டுக்கு என்னன்னு சொல்லியாச்சு. இஷ்யூவை தான் நீங்கள் ரெசிப்டாக மாற்ற முடியும். ஆனால் ரெசிப்டை வைஸ் வர்ஸா, ரெசிப்டை வந்து நீங்கள் இஷ்யூவாக மாற்ற முடியாது. இஷ்யூவை மட்டும்தான் ரெசிப்டாக மாற்ற முடியும். நீங்கள் இஷ்யூவாக இருக்கிறத, இஷ்யூன்றதும் தபால் தான், ரெசிப்ட்ன்றதும் தபால் தான். இஷ்யூவை நீங்கள் ரெசிப்டாக மாற்றினா மட்டும்தான், இஷ்யூவை ரெசிப்டாக மாற்றினா மட்டும்தான் உங்களால் ஒரு ஃபைலில் போட்டு ஒர்க் பண்ண முடியும். அண்ட் மாற்றுறதுக்கான ப்ராசஸ்க்கான பேர் பார்த்தீங்கன்னா டைரைஸ் பண்ணுறது. வணக்கம்.